ஹாலோ சினி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 2 மெசேஜர் எக்ஸ் எபிசோட் 5 பத்தி தான் பார்க்க போறோம். எபிசோட் 4 எல்லாத்துக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலனா பிளேலிஸ்ட் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல தேர்ட் பிரின்ஸ் லீஃபோனுமே தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு நான் தான் லீஃபோன், இந்த நாட்டோட பிரின்ஸ், அப்புறம் ராயல் நைட்ஸோட கேப்டன், அப்புறம் ஹீரோஸோட டியர் ஃப்ரெண்ட். மீயவோ நீங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட நான் லேடி மாதிரி கூப்பிட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்ல பிரின்ஸ் லீஃபோனும் அட நல்லா மன்னிப்பு கட்டலாம்ப்பா, எதுக்கு இப்படி மறைச்சிக்கிட்டு இருக்க டார்லிங் மீயோ அப்படின்னு சொல்ல மீயவோ என்ன டார்லிங்லாம் கூப்பிடாதீங்க. லீஃப் ஒன்னும் சரி அதை விடுங்க, நீங்க பசியோட இருக்கீங்களா, உங்களுக்குன்னு ஒரு பெரிய விருந்து நான் செஞ்சிருக்கேன். மாரியோ லிஸையும் ஆனாவை நினைச்சுக்கிட்டு என்னது விருந்தா, நான் அதுக்கு வரல அப்படின்னு சொல்ல பிரின்ஸ் லீஃப் ஒன்னும் கவலைப்படாத, இல்சாவும் ஆனாவும் இங்க கிடையாது, அவங்களோட பர்சனாலிட்டி தெரியாம நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு. மாரியோ நான் அதுக்கு சொல்லல, நோபல்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு போனா எனக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கும். அவரும் அப்படின்னா சரி நம்ம அங்க போவோம், அதுக்கு பதில் ஒரு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் பேட்டிலுக்கு போவோமா, ஒரு பெரிய காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு உனக்குன்னு சீட் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன், நம்ம அங்க போவோமே. மாரியோ அங்க தயங்கி நின்றுட்டு இருக்க மீயவும் நீங்க ஒன்னும் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு தான் காம்படிஷன் பிடிக்காது அப்படின்னு சொல்ல இது கேட்டு பிரின்ஸ் லீஃபோனும் என்னது காம்படிஷன் பிடிக்காதா, இதுக்கு ஏன் நோபல்ஸ் எல்லாருக்குமே அதுன்னு ஒரு பெரிய பொழுதுபோக்கு, இது பார்த்து மாதிரி அப்படியாங்க அப்ப நானுமே பார்க்க வரேன் அப்படின்னு சொல்ல அவருமே அப்படின்னா சரி நம்ம கிளம்புவோம், நானே பல காம்படிஷன்ல ஜெயிச்சவன், என் கீரோஸுமே ஸ்வாட் எங்க இருக்கோ அங்கதான் இருக்கணும்னு சொல்லியிருக்கான் தெரியுமா. மாரியோ அப்படின்னா லார்ட் கீரோ ஸ்ட்ராங்கா அப்படின்னு கேட்க அவனுமே ஆமா இப்ப அவங்களுமே அந்த ஸ்வாட் காம்படிஷனுக்கு போறாங்க. லீஃபோனும் இந்த வருஷம் பரவாயில்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, போன வருஷம் ரொம்ப போர் அடிச்சு நான் தூங்கியே போயிட்டேன், ஹீரோஸ் தான் என்ன அங்க எழுப்பி விட்டு இருந்தானே. மாரியோமையோ கேட்ட பிரின்ஸ் லீஃபோனுக்கு லார்ட் கீரோஸ்னா ரொம்ப பிடிக்கும் போல, உங்களுக்கு பிடிச்சவங்களை பத்தி பேசுறது எல்லாருக்குமே சந்தோஷம் கொடுக்கும்ல, சரி நான் சாப்பாடு வாங்க போறேன். மாரியோ ஆமா இப்பதானே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்ல மீயாவும் நான் மத்த ஸ்டால்லாம் வாங்கி சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்ல லீஃபோனும் அதுனா வயிறா இல்ல குணா கேவா அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க போல. மீயாவும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இப்போ அங்க ஒரு பிளாக் ஆர்மர்ல யாரோ ஒருத்தர் வராங்க. லீஃபோனும் அவனை பார்த்தா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியல, சரி சொல்லு உனக்கு கீரோஸ பிடிச்சிருக்கா, நான் ஏன் கேட்கறேன்னா அவனோட டைப் மாதிரி தெரியல அதனால தான் கேட்கறேன் அப்படின்னு சொல்ல மாரியோ ஆமா நான் கேள்விப்பட்டேன் நீங்க ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ல படிச்சீங்களாமே அப்படின்னு சொல்ல அவருமே ஆமா நாங்க ரெண்டு பேரும் முதல் முறையா சந்திச்சுக்கிட்டது ஒரு ஃபிஸ்ட் ஃபைட்ல தான், அவன் ஒரு டியூக்கோட பையன், ரேங்க்ல அவன் என்ன விடைக்கல, ஆனா அவன் என்ன சொன்ன தெரியுமா, முட்டாள் பிரின்ஸ் யாருமே ரேங்க் வச்சு எட போறதா அப்படின்னு சொன்னா. இதுக்கிட்ட என்ன உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அடிக்க அவனை நடிக்க இப்படி பெரிய பிரச்சனையா போச்சு. இதை சொல்லிட்டு அவனும் சிரிக்க மாரியோ இதெல்லாம் சொல்லி சிரிக்கிற விஷயமா அப்படி என்ன சைட் பார்த்தா அந்த பிளாக் ஆர்மர் போட்ட அந்த நைட்டுமே அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறாரு. லீஃபனோ அவன் தன்னோட அப்போனண்ட்ட ஒரே அடியில சாச்சிட்டான், அதுவும் இல்லாம தன்னோட அப்போனண்ட்டுக்கு அவன் அன்பு செலுத்துறான். ஆனா மாரி அதை பார்த்து எந்தவித ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்க லீஃபனோ சாதாரணமா இதெல்லாம் பொண்ணுங்க பார்த்தா ரசிச்சு பார்ப்பாங்க, ஆனா நீ அந்த மாதிரி எந்தவித ரியாக்ஷனும் கொடுக்கலையே மாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாரியோ ஒரு பேட்டில்ல ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருந்தா எனக்கு அது ரசிக்கும்படியா தோணாது, உண்மையை சொல்லணும்னா அது எனக்கு பயத்தை தான் கொடுக்கும், ஒரு நாள் அந்த ஸ்வாட் என்ன பாயிண்ட் பண்ணுமோங்கிற பயம். என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க, ஒரு நெகட்டிவா இருக்கே, சரி சொல்லு மாரி ஷடரான் இதுக்காக கீரோஸோட ஃபியான்ஸாவா மாறின. மாரி அதை கேட்டு மனசுக்குள்ள நான் என்னோட அக்காவோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் அப்படி அவளும் யோசிச்சுட்டு இருக்க அங்க இருக்க ஹோஸ்டுமே இன்னைக்கான ஃபைனல் பேட்டில் இப்போ நடக்க போகுது, பிளாக் வர்சஸ் கிரீன். அந்த பேட்டில் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல அந்த பிளாக் நைட்டுமே ஜெயிக்கிறாரு. இதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்க அந்த ஹோஸ்டுமே இன்னைக்கான சாம்பியன் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள அந்த பிளாக் நைட்டுமே ஒரு நிமிஷம் சொல்லிட்டு தன்னோட அப்பனட்ட பாத்துட்டு இருக்காரு. மாரி இதை பார்த்துட்டு எப்படிப்பட்டவர் தான் சண்டை போறான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் அதை என்ஜாய் பண்ணிருப்பேன். இப்போ மீயாவும் வந்துட்டு அட இது ஒரு நல்ல விஷயம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாரி ஏன்னு கேட்க மீயாவும் ஏன்னா அந்த பிளாக் வாரியர் மாஸ்டர் தான். பிரின்ஸோ எப்படி சொல்றீங்க கேட்க மீயாவும் அவரோட ஃபுட் ஒர்க்கும் அவரோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பும் எனக்கு நல்லாவே தெரியும், அது கண்டிப்பா அவர் தான். இதை பார்த்து அவனு சந்தேகத்தோட பார்க்க மீயாவுமே சரி இதை டெஸ்ட் பண்ணிடலாமா, உடனே அவளை குரல வந்துட்டு லார்ட் கிரியஸ் நீங்க ரொம்ப சூப்பரா சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்ல இதை பார்த்து அவருமே ஷாக் ஆகுறாரு. அங்க இருக்க மக்களுமே என்னது கவுண்ட் கீரோஸ் இங்க வந்திருக்காரா, இதை கேட்ட அந்த பிளாக் ஆர்மர்ல இருக்க அந்த வாரியருமே தான் ஃபேஸை ரிவீல் பண்றாரு. கடைசியில அது லார்ட் கீரோஸ் தான் தெரிய வருது. மீயவோ இந்த கிங்டம் ஆஃப் டில்ஸ்ல எல்லா நோபல்ஸும் கண்டிப்பா அவங்க வாழ்நாள்ல ஒரு வாட்டியாச்சு ஸ்வாட பிடிச்சிட்டு சண்டை போட்டுதான் ஆகணும். மாஸ்டர் சின்ன வயசுல இருந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கடுமையா உழைச்சாரு. இதை கேட்டு மாரியும் ஆச்சரியப்பட அந்த பிரின்ஸுமே அட இப்பதான் கரெக்டான பொண்ணு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குற. இப்ப லார்ட் கீரோஸை பாக்குறதுக்கு நிறைய நோபல் பொண்ணுங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. மாரியும் ஆமா இது என்ன லைன்னு சொல்லிட்டு கேட்க அவங்களுமே லார்ட் கீரோஸை பார்க்க நின்றுட்டு இருக்கோம். அவரோட பையன்ஸே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்களா, அதனால அவர்கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு நாங்களா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். மாரி மனசுக்குள்ள ஆமால அவளோட வெட்டி தங்கச்சி அவளோட ஃபியான்ஸேவோ மார்வானி யாரும் நினைச்சு பாத்துக்க மாட்டாங்கல்ல, இப்படி இவனும் யோசிச்சுட்டு இருக்க. அங்க இருக்க நோபல் பொண்ணுங்களுமே அவன் ஒரு பெரிய காட்டுவாசி மோசமான பர்சனாலிட்டி உடையவன் கேள்விப்பட்டேன், இருந்தாலுமே அவன் டியூக்கா மாற போறான்ல அதனால அவன் சொத்து எல்லாத்தையும் நம்ம ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு கீரஸ் பத்தி தப்பா பேசிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே மாறி கேட்டுட்டு இருக்கா. அவளது கிரேட்டு கோமா வழி விடுங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கா. ஒரு பொண்ணுமே அவ கையை பிடிச்சிட்டு ஷேக்க போய்கிட்டு இருக்கா. மாரியும் நான் அவரோட ஃபியான்
இல்ல நான் அவருக்கு தெரிஞ்சவன். மியாவோ லேடி மாதிரி நீங்க போங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்ல அவளை போற வழியில மனசுக்குள்ள அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, நான் பார்த்தது எல்லாமே ஒரு அன்பானவர், அவரை போய் இந்த மாதிரி எல்லாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்களே. இதை சரி பார்த்தா கீரோ லூஃபான் கிட்ட இதுக்காக இந்த ஸ்வாட் காம்படிஷன்ல என்ன போக சொன்ன, நல்ல வேலை செஞ்ச, நீ அப்படி செஞ்சதுனால தான் எனக்கு உண்மை தெரிய வந்திருக்கு. மாறி பின்னாடி வந்துட்டு நீங்க நல்லாவே சண்டை போட்டீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல. ஆனா கீரோஸுக்கு தான் மாறி இங்க வந்ததே தெரியாதுல. அவருமே அட எங்க பாரு, யாரை பார்த்தாலும் எனக்கு மாறிய பாக்குற மாதிரி இருக்கு. அட நீ நிஜமாலே மாறிதானா? லீஃபானோ நான் தான் அவளை இங்க இன்வைட் பண்ண, அவளுக்கு நீ எப்படிப்பட்டவன் இவ்வளவு திறமையானவங்கிறத காட்ட ஆசைப்பட்டேன். ஆனா அவளுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஹீரோஸோ மாறிக்கு இந்த மாதிரி சண்டை போடுறதெல்லாம் பிடிக்காது. ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காம இருக்கும், அதை அவங்க கிட்ட திணிக்க கூடாது. பிரின்ஸ் லீஃபானோ நீ இவ்வளவு பண்ற, ஆனா மாறிக்கு சந்தோஷமாவே இல்லையே. அவ வெறும் அவ சிஸ்டருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான், ஒரு பொலிட்டிக்கல் மேரேஜுக்கு சும்மா இருக்க பப்பட் மட்டும் தானே. உனக்கு எப்படிப்பட்டவ ப்ரப்போஸ் பண்ணிருந்தாலும் நீ அதை ஏத்துக்கிட்டு தானே இருப்ப. இதுக்கிட்ட ஷாக் ஆயிட்டு மாறிய மனசுக்குள்ள உண்மைதான், ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தான் எனக்கு ப்ரப்போசல் வந்துச்சு. லார்ட் கீரோஸ் எப்படி இருப்பாரு எப்படிப்பட்டவர் தெரியாமலே நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா பிரின்ஸ் லீஃபானோ இப்ப எனக்கு புரியுது, அப்போ நீ கீரோஸ லவ் பண்ண வேலை, அவனை பிடிக்காம தான் இதுக்குள்ள ஒத்துக்கிட்டல. கீரோஸும் எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க லீஃபானோ நீ மேரேஜுக்கு ஒத்துக்கிட்ட, நீ எங்கேஜ் ஆக போறங்கிற விஷயம் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எந்த நோபல் பண்ண பார்த்தாலும் மறுத்துட்டு இருக்க நீ கடைசியில ஒத்துக்கிட்டேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா கடைசியில வெறும் மேலோட்டமா இருக்க பொலிட்டிக்கல் மேரேஜ் மட்டும் தான் பண்றல, அதுவும் நோபல்ஸ் கண்டாலே பிடிக்காத ஒரு பொண்ணு கூட பண்ற. அவளுக்கு நீ போடுற எஃபெக்ட் எதுவுமே தெரியாது, உன்னை பிடிக்காம இருக்கா. அவ வெறும் அவளோட பேரண்ட்ஸோட பப்பட் மட்டும் தான். இது கட்டி கீரஸும் கோவப்பட்டு அவன் சட்டையை பிடிச்சிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க மாறி இன்வைட் பண்ணி அவளை அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா? லீஃபானோ அட அதெல்லாம் தேவையில்லையே, நீ ஆல்ரெடி எல்லாரும் சிரிக்கிற மாதிரி தானே இருக்க, இப்போ நீ ஒரு கோழை ஆயிட்ட. இதுவே நீ பழைய மாதிரி இருந்தா இந்நேரத்துக்கு என்ன அடிச்சிருப்ப. கீரஸும் இங்க மாறி இருக்கான்னு சொல்லிட்டு தான் நான் கம்முன்னு இருக்கேன், நான் பழைய மாதிரி இருந்தாலுமே அப்பயும் அப்படிதான் பண்ணிருப்பேன். லீஃபானோ நீ என்ன பார்த்து பயப்படுற, ஒரு வாட்டி கூட ஸ்வாட் ஃபைட்ல நீ என்ன தோக்கடிச்சதே இல்லல. கீரஸும் நீ ஒரு பிரின்ஸ், எல்லாரும் உன்னை பாராட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் வேணும்னே தோத்தேன், ஆனா அதெல்லாம் உனக்கு தெரியாதுல. இதை கேட்ட லீஃபானோ தன்னோட ஸ்வாட தடிக்க வர கீரோஸுமே தன்னோட ஸ்வாட வச்சு தடுக்கிறான். மாறிக்குமே அங்க என்ன பண்றதுன்னே தெரியல. லீஃபானோ இந்த அரினால அந்த அளவுக்கு சத்தம் இல்லாம இருந்துச்சு, அதனால சத்தவா வைக்கலாமா. கீரோஸோ மார்க் மை வேர்ட்ஸ், எல்லாரும் முன்னாடியும் மாரிக்காக உன்னை நான் தோக்கடிப்பேன், அவ முன்னாடி உன்னை மன்னிப்பு கேட்க வைப்பேன். மாரியோ ஒரு நிமிஷம், பிரின்ஸ் லீஃபானோட இந்த மாதிரி சண்டை போடாதீங்க, அவர் சொல்ற விஷயங்களை நான் பண்ணிருக்கேன் தானே, இதுக்காக நீ கோவப்படுறீங்க. நான் எப்பவுமே ஒரு முட்டாளா என்னோட பேரண்ட்ஸ் சொன்னது மட்டும் தானே நான் செஞ்சேன், ஆனா அதெல்லாம் எதுக்குமே எனக்கு கோவம் வந்தது கிடையாது. எதுக்கு ஒருத்தனா என்னால உங்களை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க, அத என்னால தாங்க முடியல, அதனால என்ன மன்னிச்சிருங்க, என்னால உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஹீரோஸோ மாறி அழுகிறத பார்த்துட்டு அவன் நான் ஒன் சைட காதலிச்சிட்டு இருக்கேன், அதை பார்த்துதான் அவன் அப்படி கோவப்படுறான். அவன் என் மேல இருக்க பாசத்துல தான் அப்படி செய்யறான். அவனோட ரைவல் இந்த அளவுக்கு ஒன் சைட் லவுக்காக இவ்வளவு கீழே போறது அவனுக்கு பிடிக்கல. அவன் முன்னாடி அப்படி இருந்தாலுமே அவன் ரொம்ப நல்லவன், என்ன காரணமா இருந்தாலுமே உன்னை அவன் இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. நான் அவனை நேருக்கு நேர் மோதி அவனை தோக்கடிப்பேன், அப்புறம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பேன். மாரியும் எனக்காக கோவப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா பரவாயில்ல, எனக்கான மரியாதையை நானே சம்பாதிக்கிறேன். ஆனா பிரின்ஸ் லீஃபான் சொன்னதுல எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப கோவத்தை கொடுக்குது, ஏன்னா உங்களை அவர் கோலன்னு சொல்லிட்டாரு, அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. ஹீரோஸோ அப்படின்னா சரி, இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு குட்ல கிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோஸோ அவ ஹேண்ட்ல கிஸ் பண்ணிட்டு கவலைப்படாத, இந்த போட்டியில நான் ஜெயிச்சு காட்டுறேன். இப்போ தேர்ட் பிரின்ஸ் லீஃபான் வர்சஸ் கவுண்ட் கீரோஸ் கனடா கூட பேட்டில் ஆரம்பிக்குது. மேல மாரியும் மனசுக்குள்ள லார்ட் கீரோஸ் நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்லிட்டு அவ சேர் பண்ணிட்டு இருக்கா. கீரோஸோ லீஃபான் உன்னோட ஹெல்மெட்டை போட்டுக்கோ, உனக்கு அடிபட்டுற போது அப்படின்னு சொல்ல லீஃபானோ நீயும் போடு கண்ணா, அப்படி இல்லைன்னா உனக்கு இல்லாத முக்குல ஓட்டைய போட்டு மாரிய உன்னை வெறுக்க வச்சிருவேன். இப்ப ரெண்டு பேருமே பேட்டில் ஆரம்பிக்கிறாங்க. இது மேல இருந்து பாத்துட்டு இருக்க மியோவுமே அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே லெவல் ஸ்ட்ரென்த் தான் இருக்கு. ஆனா இந்த சைடு பார்த்தா லீஃபானுமே கீரோஸோட ஸ்வாட தட்டி விட்டுட்டான். இதை பார்த்த மாதிரியுமே லார்ட் கீரோஸ் தோத்து போவீங்க அப்படின்னு சொல்ல கீரோஸுமே இப்ப தன்னோட கையை வச்சுக்கிட்டு சண்டை போடுறான். இப்போ ரெண்டு பேருமே அந்த ஸ்வாட் ஃபைட்டா ஒரு ஃபிஸ்ட் ஃபைட்டா மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கீரோஸோ கடைசியா ஒரு பெரிய பஞ்ச அவனோட ஆர்மரை வைக்க அவன் பறந்து போய் கீழ் விழுறான். இந்த மேட்சோட வின்னர் கவுண்ட் கீரோஸ் கிரனாடோ. இதை பார்த்த மாதிரியுமே நீங்க செஞ்சிட்டீங்களான்னு கீரோஸ் சொல்லிட்டு கத்த, ஆனா அங்க இருக்க எல்லாருமே சைலண்டா இருக்க, இவ கத்தனது மட்டும் தனியா தெரியுது. இதை பார்த்து அவங்களுமே இது ஒரு பெரிய பேட்டில் ரொம்ப நல்லா சொல்லிட்டு பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. கீழே கீரோஸுமே மாறி கீழே வந்து சொல்ல மாரியுமே இப்ப அங்க போறா. மாரியோ எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கீரோஸுமே அவளை தூக்கி பிடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்டா நான் பண்ண போறேன். கீரோஸ் கிரனாடோ இங்க இருக்க மாரி ஷெல்டரன் கூட இங்க ஜாவ போறேன், இவதான் என்னோட ஃபியான்சி. இதை பார்த்து அங்க இருக்கிறவங்களும் என்னது லார்ட் கீரோஸ் கல்யாணம் ஆகப்போதா, அதுவும் அந்த பேரன் ஷெல்டரன் யாரு? கீழே கீரோஸும் மாறி உன்னோட முகத்தை எல்லாரும் பார்க்க ஆசைப்படுறாங்களா, உன்னோட முகத்தை காட்டு. மாரியோ உங்களோட ஃபியான்சி ஒரு பெரிய அழகியா இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஆனா நான் தானே இங்க இருக்கேன். மாறி பயந்துட்டு இருக்கதை பார்த்து கீரோஸும் கவலைப்படாத, நீ நினைக்கிறத விட நீ ரொம்ப அழகானவன், இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி எப்பயுமே நான் கூட கடைசி வரை இருப்பேன். மாரியோ எனக்கு நிறைய விஷயங்கள் பயத்து கொடுக்கலாம், ஆனா இப்போ கிடையாது, நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் நான் அந்த தடைகளை உடச்சுக்கிட்டு வெளியே வருவேன். மாரியோ தன்னோட முகத்தை காட்ட அங்க இருக்க மக்களுமே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் முடிய மாரியுமே அந்த ஆப்பிள் கடைக்காரர்கிட்ட போயிட்டு இந்த ஆப்பிள் இருக்கிற காம்படிஷன்ல நான் இப்ப கலந்து ஆசைப்படுறேன். அவருமே அட மதியானம் பார்த்து பொண்ணு நீ கண்டிப்பா நீ இதை ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு ஆப்பிள கொடுக்க திருப்பியுமே அந்த ஆப்பிள யாரும் எடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அங்க வந்தது கீரோஸ். அவரோ இந்த போட்டி நல்லா இருக்கே, நானுமே உங்ககிட்ட ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ கீரோஸுமே அதை பொறுமையா உரிச்சிட்டு இருக்க
மாரியுமே அட உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவருமே நான் நிறைய கேம்ப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதனால எனக்கு தெரியும். மாரியோ ஆமா பிரின்ஸ் லிஃபான் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க பின்னாடி பிரின்ஸ் லிஃபானும் அவனா நல்லா தான் இருக்கான். இதை கிட்டி கீரஸும் அதை வெட்டாம விட அவனுமே உன்னால அப்படி ஆச்சு அதனால நீ இது ஜாயின் பண்ணு. ஆமா மாதிரி இது ஒரிக்கிறதுக்கு ஏதாச்சும் ட்ரிக் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க மாரியுமே அதை எப்படி வெட்டலாம்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறா. உங்களோட கத்தியை கீழ் பக்கமா பிடிக்காம சைடா வச்சுக்கிட்டு நீங்க ஆப்பிள் மட்டும் சுத்தினா தானாவே உரிச்சிடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் உரிக்கிறதுல நான் ரொம்ப திறமை வாய்ந்தவன். ஏன்னா எங்க ஃபேமிலில நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாதுல அதனால நான் பார்த்து உரிச்சுக்கிட்டு இருப்பேன். லீஃபானோ இந்த பொண்ணுக்கு ஒண்ணு பிடிக்கவே இல்ல ஆனாலுமே அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கியே உனக்கு அசிங்கமல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கீரஸும் இல்ல எனக்கு அப்படி கிடையாது. மாரிய பக்கத்துல இருந்தாலே எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குது. அவளுக்கு என்ன பிடிக்கலனாலுமே அவ என் பக்கத்துல இருந்தா அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். யாருக்கு தெரியும் நாள் போக போக நாங்க இனிமே க்ளோஸ் ஆயிட்டே போவோம்ல. நாங்க கல்யாணம் ஆன அப்புறம் ஒரு உண்மையான கப்பல மாறதுக்கு நாட்கள் வருஷங்கள் எவ்வளவு வேணாலும் ஆகலாம்ல. அந்த மாதிரி எதிர்கால நாட்களுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் சாகுற வரைக்கும் மாரிக்கு என்னோட லவ் பொழிஞ்சுக்கிட்டு இருப்பேன். லீஃபானோ நான் நினைச்ச மாதிரி நீ அந்த அளவுக்கு கூலலாம் இல்லப்பா இருந்தாலுமே நீ சந்தோஷமா இருந்தா அது போதும் எனக்கு. நீ உன்னோட இஷ்டம் போல செய்ப்பான்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து கிளம்ப மாரியும் ஒரு நிமிஷம் எனக்கு லார்ட் கியூரியஸ்க்கு என்ன பிடிக்கும் அவரோட குணங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால அவரோட கதைகளை நீங்க அடுத்த வாட்டி சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். அவள மனசுக்குள்ள எனக்கு இப்ப புரியுது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவரோட கதைகளை பத்தி பேசணும்னு உங்களுக்கு ஆசை இல்ல. அதனால தானே என்ன இங்க இன்வைட் பண்ணீங்க. இதை கேட்ட லீஃபானோ நம்மளோட அப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அந்த ஆப்பிள் கிடைக்க பார்த்தா அது ஒரு ஷோ பீஸ். அவனும் பல்லு உடைஞ்சு போயிட்டு இது ஒரு ஷோ பீஸ் எனக்கு கொடுத்து இப்படி ஏமாத்திட்டியடா. நான் இந்த நாட்டோட தேர்ட் பிரின்ஸ் அப்புறம் ராயல் நோச்சோட கேப்டன் என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டே. மாரியோ நீங்க சொன்ன மாதிரி நிஜமாலே பிரின்ஸ் லீஃபான் ரொம்ப நல்லா வரல. இப்போ மாரியோ அங்க கிளம்புறா. மியோமே ஒரு மெசேஜ் மாஸ்டருக்காக நான் டெலிவரி பண்ணணும் அதனால என்னால வர முடியாது. அவங்க கூட மாஸ்டரோட பட்லர் ஃபுல் ஃபேங்கும் வருவாரு. கீரஸோ எனக்கு ரொம்ப நன்றி மாரி அப்படின்னு சொல்ல மாரியுமே இல்ல நான் தான் நன்றி சொல்லணும் உங்களோட மறுபக்கத்தை நான் இன்னைக்கு பார்த்தேன். கீரஸோ உண்மையா சொல்லணும்னா நான் லீஃபான ஸ்வாட் ஃபைட்ல தூக்கடிச்சதே கிடையாது. மாரியோ உண்மை கிடையாது நீங்க நிஜமாலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். அவரோ அதுக்கான காரணம் நீனா மாதிரி நீ என் கூட இருந்தனால தான் நான் இன்னைக்கு ஜெயிச்சேன். உன்னோட ஆசை எதுவா இருந்தாலும் சரி அது கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன். திரும்பியும் உன்னை நான் கேஸ்ல சந்திக்கிற மாதிரி. மாரியும் போறப்ப திரும்பி வந்துட்டு அவருக்கு மொத்தம் கொடுத்துட்டு திருப்பி கேரேஜ்ல ஏறா. இதை பார்த்து ஷாக்ல கீரஸோ இருக்க மாரியும் உடனே வண்டி எடுங்கன்னு சொல்ல இப்ப அவருமே வண்டியை துரத்திக்கிட்டு மாரி இப்ப நீ என்ன பண்ண. மாரியும் போற வெளில மனசுக்குள்ள இன்னும் 2 மாசம் இருக்குல்ல 2 மாசத்துல என்னோட சிஸ்டருக்கு ப்ரப்போஸ் பண்ணவர் கூட நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எல்லாரும் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொலிட்டிக்கல் மேரேஜ் தான். ஆனா ஒரு நாள் கண்டிப்பா எங்களுக்குள்ள அன்பு வளரும். ஒன்னா சந்தோஷமா இருப்போம். கீரஸும் அவ கையில இருக்க லெட்டர் பார்த்துட்டு அப்போ உண்மையிலே இது ஹவுஸ் ஆஃப் ஷடரான் கிட்ட இருந்து வந்த லெட்டர் தான்ல. மையாவும் ஆமா கையெழுத்து எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. கீரஸும் அந்த பேரன் ஷடரானும் அவரோட வைஃபும் தான் உண்மையிலேயே மாறிய பெற்றவங்களா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye.